இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னா சமையல் தான் பண்ண போறோம். தம்பி வந்துட்டு சாமான் கழுவிட்டு இருக்கிறான். சாமான் கழுவி பிடிச்ச உடனே தம்பி இன்னைக்கு என்ன சமையல்? என்னப்பா என் கூட தான் கடைக்கு வந்த எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மக்கள்கிட்ட சொல்லு என்ன சமைக்க போற இன்னைக்கு? இங்க பார்த்து சொல்றா. என்ன பிரியாணி? எங்க வசதிக்கு சிக்கன் பிரியாணி தான் சமைக்க முடியும். லெக் பீஸ். இந்த லெக் பீஸ் இன்னைக்கு யாரு கிடைக்க போகுதுன்னு தெரியல. இதுல தான் சண்டையே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தோம் அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. பாருங்க இப்பயே அடிச்சுக்கிறான் சண்டை. இப்பயே என்கிட்ட சண்டை வரான். இருந்தாலும் விட மாட்டேன். லெக் பீஸ் நீங்க எப்பயோ பிரியாணி ட்ரை பண்ணிருக்கீங்களா? நீங்க எப்பயோ தனியா பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா படிப்பேன். ஏன்னா நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். இன்னையோட இவங்களுக்கு கதை கத்தம். டேய் இவர் ஒன்னால தானே ஆரம்பிச்சது. இங்க பாடுறாண்டியா கண்டு இருக்குதா? வந்து வேலையே செய்யாம அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறிய என்ன? வேணுமா? இவனுக்கு என்னங்க பண்ணலாம்? ஏன்டா இப்படி படுத்துற? பண்ணலாம். நம்ம கேஷியர்கிட்ட காசு வாங்கிட்டு போடா. அதானே ஏதோ எண்ணெய் வச்சு செய்யற மாதிரி இருக்குது. சரி கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லாம எப்பரா போடுறது? கருவேப்பிலை போடணும்ல. பார்த்தீங்களா? டெய்லி கணக்கு எழுதணும் என்ன நான் வாங்கணும்னு. அப்போதான் மாத கடைசியில் இதை நாங்கள் அடிச்சுக்கிட்டு உட்காந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கணக்கு பிடிச்சிக்கிட்டு பாருங்க. எங்கேயோ போய்கிட்டு இருக்குங்க கணக்கு மாதம். காசு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். என்ன பொக்களே ஆளுக்கு ஒரு 100 ரூபா அப்படியே ஜிபே பண்ணிடுங்க. லிங்க் கீழே அனுப்பிடுறேன். பாருங்க அடுத்த வீடியோ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ எப்படியோ ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோ போஸ்ட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வரும். ஸோ ஸ்டே டியூனா ஏதோ ஒரு கருமம். ரெடியாக இருங்க. வீடியோ பார்க்க ரெடியாக இருங்க. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். ஓகே பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ரெடி அடுத்த வீடியோ ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கும் அடுத்த வீடியோ நாங்கள் இதில் சொல்லிட்டோங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்துடும் சொல்லிட்டோம். எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. மூடி வச்சிருந்தா எப்படி அவங்களுக்கு தெரியும்? சிக்கனை காமிச்சா தானே தெரியும். சிக்கன் மனசுல ஓடும். நாங்கள் அதை பார்த்ததே இல்லையடா அப்படி திட்டுவீங்க. இருந்தாலும் திட்டாதீங்க ஓகேவா? சரிண்டா. கிச்சன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். பேச்சுலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பேச்சுலர்ஸ் கிச்சன் அப்படிதான் இருக்கும். டேய் நான் தெரியுதுனா பாறா. ஒரு நிமிஷம் கொஞ்சம் பின்னாடி போய்க்கோ. பேச்சுலர்ஸ்னா அப்படிதான் இருக்கும். பேக் ஒரு ரீசன் அது எல்லாருக்கும். அந்த ரீசன் தான் பேச்சுலர்ன்ற ரீசன். எல்லாரும் கடவுளை வேண்டிங்க. நாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பாயிருவேன். என்ன கோயில காணா? என்னடா என்ன பண்ண போறோம்னா எண்ணெய் ஊத்த போறோம். பக்கத்துல வாங்க. ஐயோ எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டேன். நீங்கள் பார்க்குறீங்களேங்கிற ஒரே காரணத்தினால எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்கிறேன். நெக்ஸ்ட்
இங்கே பார்த்தீங்களா வானவில் ரெடியா? வானவில் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் தான் நமக்கு தேவையான மிக முக்கியமான பொருட்கள் அதுக்குள்ள தான் இருக்குது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, மஞ்சத்தூள், கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம். இப்போ நம்ம கடுகு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னடா கடைசியில் என்னைய செஃப்பாக மாற்றிட்டீங்க. என்ன கடுகு கொதிக்க காணும்? என்ன வாரி வாரி டீத்தூள் போடுற மாதிரி போட்டுக்கிறீங்க? ஏன்னா ஏய் வீடியோ எடுக்கணும் அப்படிதான் பண்ணணும். நான் வீடியோ கேட்க நாங்கள் சாப்பிட்றதா இல்லையா? அதை சாப்பிட்ற மாதிரி தானே இருக்கும். பயப்படாதீங்க, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கடுகு தானே, கடுகு என்னங்க பண்ண போகுது மனுஷனை? கடுகு சத்த உடம்புக்கு நல்லதுதான். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அவரை வீடியோடா ரொம்ப எழுத்து பேசுறீங்க, அவ்வளவுதான் பார்த்துருங்க. சாப்பாட்டுல வசத்தை கலந்துருக்கும். கடுகு போட்டாச்சு. வந்து பச்சை மிளகா பார்த்தீங்களா? பச்சை மிளகா அறியவே இல்லை. அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்ற மாதிரி ஒரு சோறு வந்தால் போதும். உப்பு மிளகா காரம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் போதும். நீங்கள் பார்க்கணும், இது உண்மையிலே ஒரு சமைக்க தெரியுமா தான் பார்க்குறீங்க. எனக்கே அந்த டவுட் இருக்கு பார்க்கும்போது. புரியுது, நிஜமான சமைப்பேன் நம்புங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? லவங்கம், பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் உள்ள கொண்டு போகிறோம். காமான் காய்ஸ், அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற யாருன்னா போட்டாச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க சமைக்கிற வீடியோ போடுங்க, சமைக்கிற வீடியோ போடுங்கன்னு. அது ஒரு டேரா பண்ண சொன்னாங்க. பட் இருந்தாலும் பசங்க இன்னைக்கு நிறைய பேர் இல்லை, அதனால ஒருத்தர் மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு பசங்க தட்டுப்பாடு, அதனால தான் டேரா வைக்காம ஸ்ட்ரீட்டாக வேலை பார்க்குறோம். இப்போ இது முடிவாயிடுச்சு, கொஞ்சம் கம்மியாக திட்டுங்க. டைம் ஆயிடுச்சு தான் அப்படியே இதிலே போட்டுட்டு இருக்கேன். அஜினமோட்டோ யூஸ் பண்ண மாட்டோம், பிடிக்காது. ஸோ அதனால் அதை ஒரு மாற்றிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு அதை தேடி தான் வந்து போலியே. எதுக்கு விடுங்க, நமக்கு கடவுள் கொடுத்த பல்லு இருக்கு, பல்லுலேயே கடிச்சுக்கு. என்ன ஒரு மாதிரியா சவுண்ட்லாம் கேட்குது. அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தா அது ரொம்ப இருக்கும். இல்லாமல் ஒரு கேள்வி. வெங்காயம் போடுமா? எப்பா போடுமா? பக்கத்துல பக்கத்துல பக்கத்துல. வெங்காயம் விதைக்கினதை யாரும் பார்த்ததே இல்லையா? இருந்தாலும் நான் கொஞ்சம் இதெல்லாம் காட்டணும்னு ஒரு ஆசை இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. சமைக்கிறல முதல் டைம் சமைக்கிறல்ல, அதுவும் இல்லாமல் ஒரு 3 பேர் சாவடிக்க போகிறோம். அந்த ஒரு ஆர்வத்தில் தான் இதெல்லாம் படிக்கிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு. அவன் என்ன ஆக போகிறானுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இவங்களை சாப்பிட வச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னானுங்கன்னா தான் அதுக்கடுத்து நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். நான் கடையில் போய் டீசெண்டாக 2 தோசை வாங்கி சாப்பிட்றதெல்லாம் இருக்கிறேன். அப்படியே அந்த கேமரா கொஞ்சம் கை மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் வந்து அரிசியை கண்டுபிடிங்கன்னா நல்லா இருக்கும். மிஸ்டர் சந்தோஷ் ஒரு கேமராமேன் வந்தார், கேமரா கொடுங்க.
அவரை காமிச்சு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரேப்பா. சொல்லுங்க 12 மணிக்கு நான் மாறினா ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் போன்ல நெட் இருக்கா? வாங்கண்ணா. கேமரா பிடிச்சிங்கன்னா அவங்க அடிச்சு கழுவுவோம். இல்ல உலகத்திலேயே என் சேனல் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் வீடியோ எடுக்கும் போது துணிந்து வைக்க போறேன், குளிக்க போறேன், போறேன்னு என்னை வச்சு செஞ்சாரு. வீடியோல கடைசி வச்சுட்டு தனியா போராட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப நேரம் பேசினா உங்களால பார்க்க முடியாதுன்னு. அப்படி இருந்து என்னதான் பேச வைக்கிறான்னு என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. முடியல இதுல வேற இந்த சந்தோஷ் பையனுக்கு அவ்வளவு சப்போர்ட் வேற வீடியோல. அதான் அரிசி கழுவி விடுறீங்களா? அப்புறம்னா ஏதோ அவனா உலக அழக மாதிரியோ நாங்களாம் உள்ளூர் கிழவ மாதிரியோ விளையாட்டு வேலை படிச்சுட்டு இல்லையே. இது யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. சொன்னவங்களுக்கு தெரியுண்டா, பாக்குறவங்களுக்கு தெரியுண்டா. அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா எங்களுக்கு அது போதும். விளையாட்டு காட்டுறா தெரியுமா அந்த பையன் டெய்லி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் ஏதோ பிரம்மையில ஏதோ சொல்லிட்டு இருக்கு. ஆமா, பிரம்மையில சொல்றாங்க, பிரம்மையில. ஓகே, ஏதோ புதினாலாம் போடணும்னு சொன்னாங்க விழுற. நான் மோஸ்ட்லி அந்த புதினாக்கு நல்லா யூஸ் பண்ணது இல்லை. பட் இவங்க சொல்றாங்கன்றதுக்கோசரம் புதினா தண்ணி அடிச்சிச்சு. எவ்வளவு புதினாடா போடணும்? கொஞ்சமா போட்டா போதுமா? போடுங்க, யாரு கேப்பா? பிரியாணி செய்யறதுக்கா? ஏய், நாங்களாம் யாரு தெரியுமாடா? ஏய், அடுத்து சமைக்கிறத பார்த்து சமைக்கிறாள் நினைச்சீங்களா? நாங்க சுயமா சமைக்க போட்டோம். சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு போறவங்க நாங்க சுயமா சாப்பிடுவோம். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. என்னண்ணா அவ்வளவுதானா? என்னது புதினா? புதினா போதும். டேய், கொஞ்சமா தான்டா போடணும். என்னடா இப்படி பண்றீங்க? அது வாசனைக்கு தான்டா போடுறீங்க. அது என்ன புதினா குழம்பு ஆக்கி போறீங்க? ஏய், யாராவது வந்து அவன்கிட்ட கேமரா மாத்துங்கப்பா. கேமராமேன் பேருக்கு தான் கேமராமேன் பேர் வச்சிருக்கோம். நாங்க கேமரா பிடிக்க மாட்டேங்கிறாங்க. போயிட்டு தலையில துண்டை கட்டிக்கிட்டு ஐயோ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாரு ரூமுக்குள்ள. सबसे अलग सबसे असली முடியல என்னால. அந்த வீடியோஸ் போடலாம் பார்த்தேன் நானு. சரி, கேமராமேனோட மானம் கிட்ட மானம் போயிடும், அப்புறம் மன உளைச்சல் 4000 ரூபாய்க்கு ஒரே காரணத்தினால நான் விட்டுட்டேன். பாத்தீங்களா, சொன்ன உடனே வந்துட்டாங்க. இது நல்ல பிள்ளை கலகு. இப்போ வந்து மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு பண்ணிட வேண்டியதான். குழம்பு பிரியாணி 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 எனக்கு தெரியும். முதல்ல பிரியாணின்னு காமிங்க. இது அரிசி, அது சிக்கனு, இது இது குழம்பு பூடி, பிரியாணி. இது எல்லாமே ஒன்னா ஆயிடுச்சுன்னா பிரியாணி. பிரியாணி என்னப்பா தப்பி?
இதுவே பத்தாது கரெக்டாக பண்ணிப்போம். பயப்படாத. பிரியாணி மசாலா போடலையா? எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க. என்ன பண்றீங்க? நான் வந்துட்டா பேச்சுலர் நிலைமை இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு நான் வந்துட்டேன். கப்பு வேணும்டா. போடா பண்ணி என்னடா சொன்ன? போடா பண்ணி கப்பு தட்டி வேணும்டா. காலி பக்கத்துல போயிட்டு வரலாம். கொஞ்சம் ஷேக் பண்ணுங்க. அவ்வளவுதான். பக்கத்துல பெண் வீட்டு வந்து ஆர்டர் முடியலை என்றால் கேமரா பின்னாடி மட்டும் திருப்பிடாதீங்க. ஒரு அலங்கோலம் அடிக்கிறோம். இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அட எங்க சிக்கனே போடாம இருக்கீங்க? ஏய் சிக்கனே போடாம போட்டிருக்காரு. வெஜிடபிள் பிரியாணின்னு நினைச்சிட்டாரு. ஏங்க தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு போடுங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் அதே தண்ணி ஊற்றி கொஞ்சம் பார்த்துட்டு செய்யலாம், தப்பு கிடையாது. உசுறு கூட விளையாடுறீங்களே. ஐயோ ஏங்கண்ணா, இதெல்லாம் முன்னாடியே போட வேண்டியதுரா. நீங்க என்ன சொல்றீங்க? முன்னாடியே போட்டா ஊறும். அந்த மசாலா ஊறும். அப்படிதான் சொல்லுவாங்க. என்னையா பிரியாணில கறியில மசாலா ஏறி பாத்திருக்கியா? நம்ம பண்ணுவோம் புதுசா. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்